கண் விழிக்கிறோம். கண் விழிச்சோன்னே நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை என்னென்னா, நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இவ்வளோதான். இதுதான் முதல் அருள். ஏன்னா நிறைய பேர் அப்படி கண் விழிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன். நம்பி தான் உறங்கினார்கள்னு சொல்கிறேன். அப்படிலாம் அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்பொழுது இன்று நான் விழித்து விட்டேன், இவ்வளோதான். மற்றபடி நடைமுறையில் நேற்று இருந்தது போல் இருக்கியா? அதே போல் அதே இயக்கம், அதே போக்குவரத்து, சிறப்பு. இரண்டாவது அருளும் உனக்கு அருளப்பட்டது, அவ்வளோதான். இரண்டாவது அருளும் அருளிட்டாங்க. அடுத்தது என்ன? உடல் சார்ந்து நீ ஒரு சமூக விலங்கு, அவ்வளோதான். நீ ஏற்படுத்திக்கிட்டது எதேதோ ஒரு உயிருக்கென படைக்கப்பட்டது. அவனுடைய ஆதாரம்னு சொல்கிறேன், உணவாதாரம். இன்று இறைவன் உணவு வழங்கியிருக்கானா? வழங்கியிருக்கான், சிறப்பு. இப்போ நீ திரும்பி பார்த்த அப்படின்னா உன்னிலும் கீழானவர்கள் கோடி பேர் அது இல்லாமல் இருப்பாங்க. இது உண்மை. ஏன் அப்படின்னா இன்னொரு கணக்கு தெரிஞ்சுக்கணும். விழி மூடி விழி திறக்கிறதுக்குள்ளார அன்னாகாரம் இல்லாமல் மட்டும் ஒரு 51 பேர் மரணம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அது என்றைக்கோ எடுத்த கணக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த அண்டம்ன்ற இந்த வாழ்வியல், இந்த சூழலியல் அப்படின்னு இந்த மனித குலத்திற்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்க தீங்குகளை சொல்கிறேன். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வளங்கள்களை நம்ம மறந்துடுறோம். உண்ண உணவு கொடுத்தான், உடுக்க உடை கொடுத்தான், உறங்க உறைவிடம் கொடுத்தான், உழல உலகு கொடுத்தான், உள்ளதெல்லாம் கொடுத்தான், அவ்வளோதான். உள்ளத்தில் ஒரு அன்பும் வைத்தான், ஆனந்தமும் வைத்தான். நீ அங்கேயே இருக்கிறத விட்டுட்டு ஆசை, இலக்கு, அது இதுன்னு நீ எதையோ நினச்சி போய்கிட்டு இருக்க. இதெல்லாம் எவ்வளோ நாள் இயங்குவ? இப்போ எப்படி இயங்குன? 50 வயதில் எப்படி இயங்குவ? 70 வயதில் எப்படி? இது ஒரு எந்திரம்னு தெரியலையா? இது ஒரு பயணத்தில் இருக்குதுன்னு தெரியலையா? இங்கே ஒரே ஒரு நபர் தொடங்கின இடத்துல இருக்கிற அந்த மனநாருக்கு மட்டும் வயதே ஆகிறதில்ல. ஆனால் அதை சுமந்து செல்லும் உடலான வாகனத்திற்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு சோர்வு உண்டு. இது ஒரு சேத சாதனம். நான் விரும்பி எடுத்து வச்சிட முடியாது. இந்த உலகத்தினோட மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, எதிர்காலம் அது புதிர்காலமாக்கப்பட்டிருக்கும். எத்தனை பெரிய அறிவு சார்ந்த உத்தமமான உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், எதிர்காலங்கிறது புதிர்காலம் தான் சொல்கிறேன். அனுட்சண நேரமும் நம் கையில் இல்லை. நீ ஒரு சராசரியாக ஒரு பறவை போல், ஒரு மிருகத்தை போல் ஒரு சாதாரணமாக வாழ்ந்திருக்க வேண்டியவன், அவ்வளோதான். உன்னுடைய கடமையின் பெயரால் அந்த களத்தில் உனக்கு ஒரு கர்மம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கர்மத்தை நீ மனதார செய்கிறது மட்டும்தான். இது தவிர இங்கே வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எதையோ நினைக்கிறோம், எதையோ பேசுகிறோம், நம்ம எப்படியோ வாழணும்னு ஆசைப்படுறோம். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளை வேறொரு கோணத்தில் ஆக்கி வச்சுருக்குன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னாங்க. உங்களுக்கு நல்லபடியாக இருக்க, அதனால் உனக்கு மனசு சரியில்லைன்னு வந்து உட்காந்துருக்க, அவ்வளோதான். என் மனசே சரியில்லை, என்னோடய எதிர்காலமே முடக்கப்பட்டிருக்கு. என்ன முடக்கப்பட்டிருக்கு? இந்த நேரம் எல்லாம் ஒரே மனுஷன் தானே. ஒரு சுவாசம், ஒரு காற்று, கருவறை இனம், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே. உணர மறந்த உத்தம மனம் படைத்தவர்கள் தானே. இந்த மனம் படைத்த மனிதர்கள் எல்லாம் ஒரே ஒரு குலம், ஒன்றே குலம், முடிஞ்சிருச்சு. இது எல்லாம் மனித வர்க்கம். இதில் மேலோர் என்பதும் ஏமாற்று வேலை, கீழோர் என்பதும் ஏமாற்று வேலை. இதெல்லாம் இந்த மனிதர்கள் அவங்களுக்காக செஞ்சுக்கிட்டதுன்னு சொல்கிறேன். எங்கேருந்து வந்ததுன்னு சொல்கிறேன். இந்த காசு பணம்லாம் பண்ட மாற்று முறை தான், அவ்வளோதானே. எல்லோரும் ராஜாவாக முடியுமா? ஆனால் எல்லாரையும் ஒரு ராஜா தான் படைச்சிருக்கான். அதனால தான் மண்ணில் எல்லாருமே மன்னன்னு சொல்கிறாங்க. மண் தந்த மனிதர்கள் எல்லாமே மன்னன் தான். அது என்ன காரணம் அப்படி சொல்கிறதுனா, இங்கே எல்லா மிருகமும், எல்லா பறவைகளும், எல்லா உயிர்களும் அது தன் உணவுக்கான அடிப்படை தேடுதலில் இருக்கும், தேவையில் இருக்கும். அது ஓடும், அது வேட்டையாடும், அது பிடித்து உண்ணும், அது தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். நாளைக்குன்னு ஒன்று எடுத்து வைத்துக்காது. இப்படியே இயற்கை ஓட்டத்திலே இருக்கும். ஒரு மரம் செடி கொடிக்கு கை காலம் முளைச்சி வாழ்ந்தால் எப்படி வாழுமோ அப்படி வாழுது. இந்த சூழல் எல்லாம் இந்த மனிதன் மட்டும் அப்படி இல்லை. குறிப்பிட்ட வயது பருவம் வந்தோன்னே கோழிகள் தன் குஞ்சுகளை பிரித்து விடுகின்றன. இப்படி எல்லாம் அதது விட்டுடுது. இவன் மட்டும் இந்த பந்தம், பாசம், நிலைப்பாடு அப்படிலாம் இவனுக்குள்ளார நிறைய வச்சுருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா, அதான் மன இதம் படைத்திருக்கான். அந்த மனம்ங்கிற ஒரு விஷயத்தில் தான் இறைவன் எல்லாத்திற்கும் ஒரு பரிசளித்திருக்கான். எல்லா ஆத்மாவுக்கும் கொடுத்துருக்கான். மனசு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். மலரில் நறுமணமாக இருக்குது, உனக்குள்ளார மனமாக இருக்குது, அவ்வளோதான். இது ரெண்டுக்குமே காண முடியாது. இது ஒரு இருப்பு. அதை நான் இருந்து உணர்றது. எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்ததில்லை, எண்ணிலே இருந்த ஒன்றையான் அறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் அறிய வல்லரோ, எண்ணிலே இருந்து யான் உணர்ந்து கொண்டேன். நான் எனக்குள்ளே இருந்து நான் உணர்ந்து கொண்டேன், அவ்வளோதான். நான் எனக்குள்ளே இருந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த உலகம் கனவுகளாலும் கற்பனைகளாலும் குறிக்கோள்களாலும் எல்லை இல்லாத ஆசையினாலும் இது போய்கிட்டு இருக்குது. இல்லை,
இங்கே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான். இந்த கணத்தை நீ எவ்வளோ இனிமையாக வாழ முடியுமோ, எவ்வளோ ஆனந்தமாக வாழ முடியுமோ, எவ்வளோ அமைதியாக வாழ முடியுமோ அப்படி வாழ்ந்து பழகிறது. போர்க்களத்தில் இருந்தாலும் புன்னகை மாறாது இருத்தல், அவ்வளோதான். அப்படின்னு ஹிதம் விட்டுடக்கூடாது. இதயம் இதயம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறது. இங்கு இதம் தெரிந்த ஒரே இதயமுடையவன் மனிதன். இங்கு இதம் செய்யணும்னு வேறு எந்த ஜீவனுக்கும் தெரியாது, இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கு இதம் தெரிந்தவன். இங்கே எதை செஞ்சால் இதமாக இருக்கும்? இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி போகிறோம், ஒரு விலங்குகள், காட்டு விலங்குகள் நீரில் விழுந்துருது, அதெல்லாம் விழுந்துருது. இந்த மனிதன் எவ்வளவோ சிரமப்பட்டு தான் உயிரை கொடுத்து கூட அதை மீட்கிறாங்க. அதெல்லாம் நம்ம 100% பார்க்குறோம். அப்படின்னா எந்த ஜீவனையும் விடுவிக்கும் மன இயல்பை உடையவன் ஒரு சாரார். இங்கே மறு சாராருங்க அதையே பிடித்து உண்பவராக இருக்காங்க. இதெல்லாம் ரெண்டும் கொண்டது தான் இந்த உலகம், அவ்வளோதான். ஆனால் இந்த மனம்ங்கிறது இதம் செய்ய வந்தது. முதல்ல உனக்கும் உன்னால் சகத்திற்கும் இதம் செய்யும், அவ்வளோதான். மனிதன்கிறதே அதுதான், மன இதம் தான். இங்கே இதம் செய்கிறதுக்காக வந்திருப்போம்னு சொல்கிறேன். அப்போ அதை நம்ம மறந்துடுறோன்னு சொல்கிறேன். நம்ம எல்லாம் பெறுபவராக இருக்கிறோம், நம்மளாம் பிடுங்குறவங்களாக இருக்கோம், அதெல்லாம் வழங்குபவராக இருக்கணும்னு சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் எங்கள் குருநாதன் சொன்னது, குமரா ஏதோ வழங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தட்டில் இறைவன் அளித்திருக்கின்ற அந்த அன்னத்தின் சரி பகுதியிலிருந்து நம்மளுடைய வளங்களை தொடங்க வேண்டும். சும்மா பாட்டுக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான், இறைவன்லாம் பார் எல்லாம் பணக்காரனுக்கு நிறையா கொடுக்குறான், நான்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட இறைவன் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், இவன் ஏமாற்று பேர் வழி. இன்றைக்கி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவன் தான் நேற்று இன்றைக்கி அந்த நிலைகளில் பெரும்பகுதியினர் இருக்காங்க. ஆனால் அங்கும் எங்கும் நல்லவர்கள் இருக்காங்க, அவங்க கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க, வெளியே தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நிஜம் என்ன சொல்லுதுன்னா, தனி மனிதனுக்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய உணவுல இருந்து கொடு. அதை தான் நம்ம மூலன்னு சொன்னார். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொன்ன மூலன். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. அவ்வளோதான். யாவருக்கும் உண்ணும்போது ஒரு பிடி கொடுக்காமல் உண்டுடாத அப்படின்னு முடிச்சிட்டார். தவமே அவ்வளோதான். வேறு எதுவும் தவம் இருக்கான்னு கேட்டால் இவ்வளோதான். இறைவன் இருக்கிறான்னு சொல்லப்படுது, அவனுக்கு அதிகம் வேணால் ஒரு இலை போடும், அங்கே மீதி இருக்கிற ஒரு புல்லை பசுவுக்கு கொடுத்துட்டு போ, ஒரு பிடி உணவை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போ. பேசுகிறவங்கள்ட்ட இங்கே இனிமையாக பேசிட்டு போ. யாவருக்குமாம் இன்னுரை தானே. இதை தவிர இந்த உலகத்தில் தவமே கிடையாது. இதை தராதது வேதமும் கிடையாது, இதை தராதது இறைவனும் கிடையாது. இதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதனுடைய அத்துக்குள்ளே இருக்குது. பாம்பு அதற்குரிய அத்துக்குள்ளே இருக்குது, சிங்கம் அதற்குரிய அத்துக்குள்ளே இருக்குது, அதனுடைய வலிமையோடு இருக்குது இறக்குற வரைக்கும், இவ்வளோதான். ஆனால் இந்த மனிதன் என்பவன் மனம் உடையவனாய் தன் ஆறாம் அறிவை கொண்டு தன்னை ஆற்றுப்படுத்தி கொள்பவனாய், தன்னை தானே சர்வ சுதந்திரப்படுத்தி கொண்டவனாய் ஒரு விடுதலை உணர்வோடு வாழ்கிறது. ஏன் அத்துக்குள்ளே நான் ராஜா, நான் உன் அத்துக்குள்ளே வரமாட்டேன், எண்ணத்தினாலும் வரமாட்டேன். இப்படியே நீ உன்னிடத்தில் என்ன இருந்தாலும் ஒரு உண்மையை நீ உணர்ந்தே இருக்கணும். இது மறுமலைக்கு காத்திருக்கும் சருகு தான் இது, இவ்வளோதான். ஊத்தை செடலம் உப்பிட்ட பாண்டம் பிடித்தால் பிடி சாம்பலுக்காக அது காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு நொடியில் பிடி சாம்பல் ஆவர், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கை, காற்று கதவடைத்தால் 4 நாளில் நாற்றம் பிடித்த தேகமடா, இது இடுகாட்டு இடுபொருள் சுடுகாட்டு சுடுபொருள், சரி இருக்கும் சரீரம் உதிர இருக்கும் உதிரக்காடு, நாற்றக்கூடைக்கு என்ன நல்ல முகவர், விளக்கமாத்துக்கு என்ன பட்டு கொஞ்சம், இவ்வளோதான் அவன் உடல். அந்த உயிர் பொருள்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்தையுமே சுகித்திருக்கும். அதுவும் நோய்வாய்ப்பட்டு மன நோய்வாய்ப்பட்டு இருந்தால் உன் வாழ்வே தேகத்தில் இருக்கும்போதே நரகம். இவ்வளோ தானே, வேண்டி பெறல, வேணும்னு எவனாவது கேட்பானா, அவனாக போட்டுட்டான், வேறு வழி இல்லை. இது நரகம்னு நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வரமாக ஆக்கிக்கலாம், அதுக்கு நீயும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். இயற்கையோட இயற்கையாக நீ ஒரு வாழ்ந்து பழகிறது. நீயும் என்ன இப்போ ஒரு தாவரத்துக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? செம்மண் காட்டுக்குள்ளர அதனுடைய வேர்கள் ஊடுருவி இருக்குது. நீ பேசும் செந்தாவரம், உன் வேர்கள் நாடி நரம்பென உனக்குள்ளாரே இருக்குது. நீ ஒரு அந்தராத்மன், இந்த உலகத்திலிருந்து விடுபட்டவன். குதிச்சு பார், நீ அந்தரத்தில் சில வினாடிகள் நிற்ப. ஏன்னா நீ இதிலேருந்து விடுவிக்கப்பட்டவன். அந்த அற்புதத்தை தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது இந்த வாழ்வியனோட நோக்கம். சும்மா பண்டம் பாசம் அது இது இந்த காகித குப்பைகளுக்காகவும் இந்த அலங்கார குப்பைகளுக்காகவும் இந்த மணல் மேடுகளுக்காகவும் மனிதனே சித்தத்தால் காணலால் சொல்லால் செயலால் சாதனையால் துன்பப்படுத்திட்டு இதெல்லாம் என்ன வாழ்வுன்னு கேட்குறேன். நமக்கு அடங்க உதவுமா? இந்த எந்திரம் ஒரு நாள் முடங்கும், அடங்கும், அது தன் பணியை முடிக்கும். ஆனால் உன் மனசு அன்னைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதை இன்றைக்கே தனியாக வச்சுக்க. எல்லாருக்கும் ஆள் இருக்கும், ஆணை இருக்கும், சேனை இருக்கும், எல்லாம் இருக்கும். அங்கே உடலுக்குள் ஆசை என பந்தம் என நீ அணுவாய் பூட்டப்பட்டிருப்பாய். அங்கிருந்து பிடுங்கப்படும் அந்த உயிர். கருவி கரணங்களெல்லாம் நடுநடுங்கி வீழ்ந்தொழிந்து போவாய்.
இவ்வளோதான் விஷயம். இந்த உண்மையை நீ ஏன் உணரலை? அடங்கணும், இந்த ஆசையை அடக்கணும். இது ஒரு மானங்கெட்ட வேலை. எதையும் விரும்பிடும். உடைமை பொருளையும் உடைமை உரிமை உணர்வோடு காணாதே. நான் உடைமை என சொன்னது உன் உடலை சொன்னேன் குமாரா அப்படிங்கிறார். உடைமை பொருளையும் உரிமை உணர்வோடு பார்க்காத, சாட்சியாக பார்த்துட்டு வா. இல்லாட்டி இந்த களத்தில் போய் கலக்காத. அதுக்கு நீ பிச்சை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிடலாம். ஒரு பெரிய வேலை கிடையாது. இங்கே எல்லாம் காசெல்லாம் வாசி தான் சொல்கிறேன். மிக உயர்ந்த இடத்துல ஒரு எல்லை இல்லாத உயர் வகை உணவும், அதே நேரத்தில் உணவு இல்லாமல் இந்த அண்டத்தில் எங்கேயோ என்னுடைய சுவாசத்தை சுவாசிக்கிறேன் சகோதரம் வீழ்ந்துழிந்து மாண்டு போகிறத என் புத்திக்கு தெரியலன்னா இந்த உலகம் என்ன உலகம்னு சொல்கிறேன். இங்கேருந்து இறங்கி வந்தால் தானே இதை சமன் செய்ய முடியும். இதெல்லாம் ஒரு நபர் இறங்கி செய்கிற வேலையா? ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை அர்ப்பணித்து செய்கிற வேலை இல்லையா? நமக்கு நேற்றைய மூதாதையர்கள், நம்மளுடைய ஆன்றோர்கள், சான்றோர்கள் இந்த களத்தை நம்ம கொடுத்துட்டு போனாங்க. நாளைக்கு நம்ம இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்துட்டு போகிறோம்? தனி மனித பொறுப்புணர்ச்சின்றது ஒன்று இல்லையா? என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? முடிவாக இல்லைன்னு ஆயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த மண் எத்தனை கோடி பேர்த்தை தின்னுது. படைத்த அத்தனை பேர்த்தையும் தின்றுச்சு. படைக்க இருக்கிற அனைவரையும் திங்க போகுது. ஒரு அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் ஆன்மீக அரசிந்தனையோடு தோண்டிட்டானா அவன் வாழும் கடவுள்னு சொல்லுது. அப்படி ஒரு பெரிய அற்புதமான வாழ்வை அழிச்சிட்டு வந்திருக்கான. ஒரு வினாடி நம்மளால் அவன் உயிரை நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனால் அப்படி ஒரு உலகத்தில் அப்படி ஒரு வந்திருக்கான். அவன் பேர் பிச்சைக்காரன், கேட்பாரற்றவன், கண்டுகொள்ள முடியாத நிலையில் சருகென கருதும் மனிதர்கள். அவ்வளோதானே. அப்போ எங்கேயோ இருந்த அந்த அற்புதமான உனக்கு கொடுத்துருக்க அந்த உயிரை கொண்டு வந்திருக்கானே, அவனுக்கு ஒரு இயல்பான வாழ்வு தரத்துக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? இது எல்லோரும் இறங்கி தானே வரணும். இவ்வளோதானே. இங்கே தேவை தலைவன் இல்லை, மனுஷன். இங்கே தலைவன் இங்கே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயக நாடு தானே இது, ஜனநாயகம் தானே. அதுக்கு என்ன பொருள்? ஜனம் நாயகமாக ஆகிருக்கணும். அப்படின்னா கடைக்கோடியில் இருக்கிறவன் அங்கே நாயகமாக அமரும் பொழுதும் அவன் வலி என்னன்னு தெரியும், அவன் வேதனை என்னன்னு தெரியும், அவனோட தேவை என்னன்னு தெரியும், அவன் என்ன செய்யணும்னு தெரியும். இதானே உண்மை. அவ்வளோதான். உனக்கு தலை இல்லையா? தலை உடையவன் எல்லாமே தலைவன் தான். மண்ணில் அங்கே ஆண்டவன் படைத்த அனைவருமே மன்னன் தான். அவனுக்கு பேர் என்னென்னமோ இருக்குது. எந்நாட்டில் தென்னாட்டில் சிவன் என்கிறேன். அவ்வளோதான். நான் பேசுகிறதுக்கு இல்லை அந்த பொருளை. தேனில் சுவை என்ன, மலரில் மனம் என்ன, எண்ணில் உயிர் என்ன, உள்ளம் என்ன, உணர்வு என்ன, சொல் என்ன, மண்ணை தாங்கும் பொருள் என்ன, இங்கே எல்லை என இருப்பவன். அவ்வளோதான். அதையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை நின்ற ஒன்றை இல்லை என்னலாகுமோ, இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றது எல்லை கண்டு கொண்டோரினி பிறப்பதுங்கில்லையே. இல்லை. அவ்வளோதான். நான் இருக்கேன். என் உயிரை நான் கொடுத்து காட்டுனா இங்கே போய் காட்டுவேன். என் உள்ளத்தை காட்டுனா எப்படி காட்டுவேன்? தேனை தான் காட்ட முடியும். அது சுவையை நான் எவ்வாறு காட்டுவேன்? மலரை தான் காட்ட முடியும். நான் மனத்தை எவ்வாறு காட்டுவேன்? அப்படி ஒன்று தான் ஆழ்ந்த அகன்ற நுண்பொருளன், துரியமும் இறந்த சுடரவன், மெத்த சித்த சிவம் அவன். அவ்வளோதான். எனக்குள்ளே இருக்க அந்த விழிப்பு. அவ்வளோதான். அது சில பாசனங்கள் மறைஞ்சிருக்கு. ஏன் நான் உயிரென கடவுள் என்ன நடமாடும் கோயில் நீங்கள் எல்லாமே. நான் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உனக்கு தான் செய்யணும். இது எங்கேயோ இருந்து வந்தது. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலை என்று உணரப்பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, இந்த ஊனெடுக்கும் முன் செய்த தீவினையோ இங்கே நீ வந்து மூண்டது எங்கேயோ இருக்குது. இந்த பிறவியில் பிறந்ததுலேருந்து நம்ம இது வரைக்கும் சித்தத்தால் காணலால் சொல்லால் எவ்வளோ பிழை தவறு குற்றங்களை செய்திருப்போம். மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். அப்போ நம்ம விழி திறந்தே இப்படி இருக்கும்போது இங்கே எது வேணாலும் இருந்திருக்கலான்னு சொல்கிறேன். அதை நான் எங்கே போய் சரி செய்ய முடியும்? சக ஜீவன் இடத்துல தான். எறும்பு முதல் யானை வரை எதுவும் என் உறவு தான். இங்கே என்னுடைய சக உதரங்கள் தான் சகோதரங்கள் என சொல்லப்படுகிறது. அவ்வளோதானே. நான் எங்கே போய் நான் தனியாக தேடுறது? இங்கே தான் இருக்குது. இங்கே தான் செய்யணும். இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நான் அப்படி பார்க்குறேன்னா அவனே போட்டியாளனாக பார்க்குறேன், அவனே எதிரியாக பார்க்குறேன், அவனே மாற்று அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை, இதெல்லாம் ஏமாற்று வேலை. அற்புதமான வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது, யாரும் கேட்டு பெறாதது. தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடி பிழைத்தும். ஒவ்வொரு மனுஷனுக்காக அங்கே ஒரு தாய் 10 மாதம் சுமந்து அங்கே யமனை வென்று இங்கே ஒரு உயிரை கொடுத்துருக்கா. அங்கே ஒரு தாயினுடைய மரணம் ஒரு பிள்ளைன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம மதிப்பு மரியாதை தரோம்? நல்லா சிந்திச்சுப்பார். சாதாரணமாக பார்த்துடுறீங்க. லேபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நம்மளோட சேவையாளன், தொண்டாளன். அவனும் நம்ம போல தான் சொல்கிறேன். நம்ம போட்டிருக்க வேஷமும் நம்ம உட்காந்துருக்க இடமும் அதுதான் இங்கெல்லாம் வேதமாக இருக்கே தவிர உயிர் ஒன்று தான்.
இங்கே எல்லாத்திற்கும் பொதுவாக இருக்க சுவாசம் ஒன்று தான், நீர் ஒன்று தான். நீங்கள் கண்ட கனவுக்கு அவன் எப்படி பொறுப்பாகுவான்? அவ்வளோதான். அந்த உரிமையை அவன் பெற்று இருக்கான்ல. அவனுக்கு என்ன வாழ்வு நம்ம கொடுக்க போகிறோம்? நம்மளை நம்பி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் காண வேண்டிய கண்கள் தான் எங்கேயோ படாடோபத்தை தேடிக்கிட்டு இருக்கு, அலங்காரங்களை, ஆடம்பரங்களை, எதையோ தேடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சொன்னால் இந்த உலகம் கேட்குமா? நான் இந்த சகத்திற்கு சொல்ல உனக்கு தான் சொல்கிறேன். அது என் வேலை இல்லை. என்கிட்ட குருநாதன் சொன்னது, குமரன் நியாயம் சொல்லாதே, நியாயம் கேட்காதே, நியாயம் செய்ய வந்திருக்கிறாய். அதற்காக மட்டும்தான் உனக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சித்தத்தால், காணலால், சொல்லால், செயலால் நீ நியாயம் செய்துட்டு போ. அவ்வளோதான். நம்ம வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்காருன்னா ஒன்றும் இல்லை. அது யார் வேலையும் இல்லை. அவரவர் கடமையை செய்து அவரவர் நியாயத்தை செய்து விட்டால் இந்த உலகம் நல்லுலகாகும். இங்கே அதற்கு வேறு புகுந்துருச்சு. இந்த உணர்ச்சியை, கிளர்ச்சியை, அந்த விபரீதத்தை, இன்னும் சில இத்தியாதிகளை, நம்மளுடைய அடிப்படை அறிவை கெடுக்கிற சில உணர்ச்சி சார்ந்த பொருள்கள் இங்கே வைக்கப்படுது. ஒன்றே குலம் ஒருவனை தேவன்ட்டு போயிட்டான். யாதும் முறை யாவருக்கும் கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டான். சொன்னவன் தமிழன். அவன் தான் அந்த சகத்திற்கு வேதம் செய்தவன். அவ்வளோதானே. இதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் என்ன ஆராய்ச்சி என்ன இருக்குது? பின்னாடி வர்றவங்களாம் சில தீயவைகளை, சில பழைய நடைமுறை வழக்கங்களை பேசி அதை பெருசாக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனித குலமாக வாழ்ந்தால் போதும். இங்கே ஒரு மனிதனானால் போதும், மகானாக தேவையில்லை. எவன் கேட்டான்? இங்கே அப்படி நீ யாருன்னு கேட்குறேன். சிவனன்னு வேறு இல்லை, சிவனாரை அறிகிறார், சிவனாரை அறிந்த பின் சிவனாயிட்டு இருந்தாரே. சிவனார் தானே எனக்குள்ளே சிவனாக இருக்கார். அப்போ என் ஜீவன் சிவன்னா அப்புறம் ஓன் ஜீவன் சிவன் இல்லையா? அப்போ நான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரே ஒரு கடலினுடைய துள்ளி தெளித்த தனித்தனி துளிகள் ஒரு தோப்பில் இருக்குது. ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். தனி மனம், தனி வழி, தனி உணவு, தனி சோர்வு எல்லாம் தான். அப்போ இப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். இதை உணர்ந்து ஒரு ஏகமான வாழ்வு வாழ்கிறதுல இந்த மனித குலத்திற்கு என்ன பிரச்சனை? ஆசை தான் பிரச்சனை, பயம்தான் பிரச்சனை, கோபம்தான் பிரச்சனை. இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன். யார் இடத்துலேருந்து நம்ம ஜீவனை காத்து வைக்க முடியும்? இங்கே வைக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால தான் மூலன்னு சொன்னேன், ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம், ஆசை விட இன்பம் தான். நீ உள்ளபடியே இந்த தேகத்தில் இருந்து நீ ஒரு இன்பத்தை அடையணும், பேரின்பத்தை அடையணும், அந்த ஞானானந்தத்தை அடையணும்னா நீ 100% நிராசையில் லைத்திருக்க வேண்டும், நிர்லயத்தில் லைத்திருக்க வேண்டும், நிர்மோகத்தில் லைத்திருக்க வேண்டும். இவ்வளோதான். நிராசை தான் நீ கற்றுக்க போகிற பாடம். காரண காரியம் இல்லாமல் அவசியம் இல்லாத இந்த லயப்படுறதில் நிர்லயம்தான் கற்றுக்க போகிற பாடம். இங்கே எதன்பாலும் நீங்கள் கொள்கின்ற மோகம்தான், நிர்மோகம்தான் நீங்கள் கற்றுக்க போகிற பாடம். புரியுதா சுனில்? அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது என்ன பெரிய ஞானத்தை போய் கற்றுக்க போகிறோம்? என்ன ஞானத்தை கற்றுக்க போகிறது? இந்த உலகத்திலேருந்து விடுபட்டு நீ உன்னை தனிமைப்படுத்திக்கிறத விட, இந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். தாமரையிலே நீர் போல், எப்படி பாலில் இருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் பாலில் இருந்து தான் எடுத்தோங்கிறதுனால அந்த பாலில் கலக்கிறதில்ல. அப்படி இந்த சகத்தோட ஒரு ஒட்டியும் ஒட்டாமல் ஒரு வாழ்வு வாழ்கிறத தவிர நீ கற்றுக்க போகிற பாடம் ஒன்றும் கிடையாது. இதை கற்றுக்கிறத விட பெரிய ஞானம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே ஏமாற்று வேலை. இதெல்லாம் மாயை ஏற்படுத்தின மாயைகள். அவங்க 1000 கிளறுதல்களை ஏற்படுத்துவாங்க. மகா மாயை மூலம், மனம் மூலம் உனக்குள்ளே இருக்குது. இவ்வளோதான். அதை போக்கு காட்டி அதன் போக்குக்கு செலுத்தாமல் அப்படி திசை திருப்பி அப்படி ஒரு பட்டும் படாத தொட்டும் தொடாத வாழ்வு வாழ்ந்துட்டு எந்த நேரமும் நடு நீங்காத ஒரு வாழ்வு வாழ்கிறது. அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கது. எனக்கு அற்றவனும் இல்லை, உற்றவனும் இல்லை, நான் நற்றவத்தில் இருக்கிறேன். முடிஞ்சிருச்சு. எனக்கு எல்லாமே ஒன்று தான் சொல்கிறேன். என்னுடைய அந்த பந்தத்தினால, இந்த பந்தத்தினால அதெல்லாம் எவனும் எனக்கு உறவே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு உறவு இருக்குது. என் ஜீவ உறவுகள் இருக்குது. என்னுடைய உதரங்கள் சகோதரங்களாக இருக்குது, சகோதரிகளாக இருக்கான். இவ்வளோ தான் தவிர இங்கே நான் சொல்கிறதுக்கு இல்லை. மேலானவன் இருக்கிறான் மேலே. அவன் தன்னை எப்பொழுதும் காட்டப்போவதில்லை. எப்படி இந்த மரத்தினுடைய வித்தை என்னால் காட்டிவிட முடியாதோ, அதே மாதிரி இந்த அண்ட பேரண்ட சகல ஜீவன்கள் என்னும் விளைச்சலை, அதை விதைச்ச விதை என்னால் காட்டிட முடியாதுங்கிறது தான். அதை நான் எனக்குள்ளே சென்று தான் நான் அடைய முடியும். அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறதுல தான் தத்துவம் இருக்குது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தான். என்னை அர்ச்சிக்க வந்திருக்கேன், என் ஜீவனை நான் போற்ற வந்திருக்கேன். அதை நான் முதல்ல தொடங்குறத சக ஜீவன்களை போற்றி தான் தொடங்க முடியும்னு சொல்கிறேன். அப்போ நம்ம இந்த மனசில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஆசையிலேருந்து 100% உள்வாங்க கற்றுக்கணும். காரண காரியம் இல்லாமல் பாய்கின்ற இது
அந்த ஒரு உச்ச ஸ்தானத்தை விரும்புகிறது, இந்த புகழ் மயக்கங்களை, அந்த தலை வணக்கங்களை விரும்புகிறது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறேன். நீ தான் அவனை தொழ வேண்டும். நல்லா சிந்திச்சு பார்த்தா பேருண்மை தெரியும்னு சொல்கிறேன். உன்னை விட எல்லோரும் பெரியவர்கள் தான். நீ இந்த சகத்தில் இருக்கும் எல்லா ஜீவன்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறத்தக்கவன் தான். உனக்குள்ளற உணர்வோடு கர்மாவோடு அவன் பூட்டப்பட்டிருக்கான். ஆனால் வெளியே தெரியறதுக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது. அவன் கர்மா அவனோட. ஆனால் நான் காண்றது சிவனா, சிவனை அகற்றிட்டு சிவனாக காணுகிறேன். நான் பெரிய எங்கே போய் அந்த தரிசனத்தை பெற முடியும்? இந்த சக ஜீவனை நினைத்து நான் அவனுக்கு செய்ய வேண்டியது இவனுக்கு செஞ்சுட்டு சித்தத்தால் சொல்லால் செயலால் அதோடு எனக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். இந்த மனம் அமைதியடைய யார் கற்றுத்தருவா? இந்த மனம் அடங்கி ஆனந்தமடைய யார் கற்றுத்தருவா? நான் என்னும் தன்மை இல்லாத போக யார் கற்றுத்தருவார்? அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய உண்மை. அது நம்ம இங்கே செதறி கிடக்கிறோன்னு சொல்கிறேன். கண்ட காரியாதிகளில், கண்ட விஷயாதிகளில், கண்ட விசாரணைகளில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி கணக்கு கேட்டால் இங்கே இயற்கையும் இந்த உலகத்தை சீரழிச்சிருச்சு. இந்த உணவால், சுவாசத்தால், நீரால், இப்படியெல்லாம் இந்த உலகம் சிறுக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் மக்கள் அவங்களையும் அறியாமல் நெஞ்சு உண்டுக்கிட்டு இருக்காங்க, சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறோம். அது எல்லாருமே மனம் திருந்தணும். தனி ஒரு மனுஷன் இதை பேச தான் முடியும். ஆனால் இதை தரணி உடன்பட முடியும். எப்படி தடுப்புங்க? எப்படி அதெல்லாம் நடக்கும்? அதெல்லாம் நடக்காது. நீ செய்யலாம், நான் செய்யலாம், நீ இன்னொருத்தரை சொல்லி செய்ய வைக்கலாம். இந்த சகத்தை செய்ய வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வேறு இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கு ஜாதி இருக்குது, மொழி இருக்குது, இனம் இருக்குது, பேதம் இருக்குது, அரசியல் இருக்குது, இன்னும் 1000 கட்டமைப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனித குலம் அவன் அடிப்படை பாரம்பரிய பண்பாட்டு கலாச்சார உணவு முறைகளிலிருந்து விடுபட்டு போனான். நஞ்சில்லா உணவே இன்றைக்கி கனவாக போயிடுச்சு. இப்படிலாம் நம்ம அந்த மனுஷனுக்கு, மனித குலத்திற்கு எதிர்கால அவங்களுக்கு தேவையானதை செய்கிறத விட்டு நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு பாருங்கள். அந்த வாதத்திலேருந்து மீண்டும் எழுந்து வாங்க. மனிதனாக இருங்க. சுகாதாரமானதை நீங்களும் உண்ணுங்க. அதை பற்றின ஞானத்தை இந்த உலகத்துக்கு கொடுங்க. அப்படி சிலரை அந்த வளையத்துக்குள்ளார கொண்டு வாங்க. அதை தவிர இந்த களத்தில் வேறு ஒன்று சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா அப்படின்னா நீ கடமையிலிருந்து விலகியிருப்ப. இன்றைக்கி என்ன கர்மத்தை செஞ்ச? நீ கர்ம வடிவினே, தர்ம வடிவினே. என்ன கர்மம் செஞ்ச? என்ன தர்மம் செஞ்ச? நீ எறும்பு முதல் யானை வரைக்கும் உறவு தான் சொல்கிறேன். ஏன் இந்த மனசை விகாரப்படுத்தி என்ன செய்ய முடியும்? பிறரை நடுங்க வைக்க முடியும், பிறரை வீழ்த்த முடியும், அச்சத்தை ஏற்படுத்த முடியும். அதுதானே செய்ய முடியும். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஏமாற்று வேலைன்னு சொல்கிறேன். எல்லாம் மாயை ஏற்படுத்தின மாயைகள். இதில் இருந்தால் விடுபட்டு நம்ம ஒரு மனம் கணிதலுக்கு வரணும். ஒரு எல்லை இல்லாத துணிவுடன் இருக்கணும். அதை தவிர இங்கே இன்னும் பெரிய ஞான பாடம்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனிதனை மனிதன் ஆக்காதது ஞான பாடமே இல்லை. அவ்வளோதான். ஒரு நூல் எவ்வாறு ஒரு கட்டுமானம் கட்டப்படும் பொழுது அந்த கட்டடத்தை சீர்படுத்துவதற்கு அந்த அளவீடுகளுக்கு பயன்படுகிறதோ அதே போல் நம்ம பூர்வ ஜென்ம புல்லிலிருந்து தொடங்கி எல்லா மிருக சுபாவத்தோடு நம்ம அமர்ந்திருக்கோம். ஆனால் இதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு நமக்கு மெய் அறிவை கொடுத்துருக்காங்க. அவைகளை கொண்டு நம்ம வளர அந்த மெய்யான பகுத்தறிவின் கண், மெய்யான பகுத்தறிவு அப்படின்னா ஜீவனாக பார்க்குறது. எந்த ஜீவனுமேன்னு சொல்கிறேன். உனக்கு எப்படி பசிக்கணும்னா அதுக்கும் பசிக்கும், அவ்வளோதான். அதை பற்றியே நீ சிந்திக்கிறதுன்னு சொல்கிறேன். ஒன்றென்று தெய்வம் ஒன்றென்று உயர் செல்வமெல்லாம் அன்றென்று பசித்தோர் முகம் பார். இந்த கண் அதுக்கு தான் கொடுத்தது. அப்படி ஏதாவது இருக்குங்களா? அப்படி வாய் சொல்லாது. ஏன்னா மனசோட தோன்றி இருக்குல்ல. எத்தனை கேட்குன்ற இருக்கீங்க, வெளியே கேட்டு பாருங்கள். நீங்கள் அங்கெல்லாம் இருக்கிறான்னு சொல்கிறேன். நீங்கள் எங்கே போய் அந்த இறைவனோட மகிழ்ச்சி ஆனந்தத்தை காண போகிறீங்க? நட்டக்கல்லை சுற்றி 4 புஷ்பம் சாற்றி மொனமொனென்று பேசும் மந்திரம் எதடா? நட்டக்கல்லும் பேசுமா நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவையை அறியுமா? அங்கே அதே பக்கத்து வீட்டில் ஏழை பால் இல்லாத இருக்கிறாங்க. அந்த நிலை இன்றைக்கி இருக்குது. அப்படி ஒரு நிலைக்கு இருக்கும்போது அதுக்கு ஊற்றுறதை நான் ஏற்கவில்லைன்னு சொல்கிறேன். என் மூலன் ஜீவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படின்னா உயிர் பொருள் தான். உயிரை உயிராக பார், உயிர் இரக்கமாக பார். இரக்கம் புகாதவன் மனதில் அரக்கம் புகும். அவ்வளோதான். மனுஷனாக ஆக்கிறதுக்கு தான் வந்தது இந்த ஞானப்பாடம்.